Praise the Lord. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Proverbs chapter 3 and verse 24. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நித்திரை அப்படின்னா தூக்கம். தூக்கம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். ஏன்னா தூக்கன்றது மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு மொபைல் ஃபோனுக்கு எப்படி ரீசார்ஜ் முக்கியமோ அப்படியே மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் வேலை செய்வதற்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. 3 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த மொபைலில் 30 நிமிஷம் நம்ம சார்ஜ் பண்ணாதான் அது சரியாக வேலை செய்யும். ஒருவேளை நம்ம கரெக்டாக சார்ஜ் போடல அப்படின்னா சீக்கிரமாக சார்ஜ் காலி ஆகிட்டு கரெக்டாக வேலை செய்ய முடியாது. அதே போல் ஓவர் சார்ஜ் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் அதிகமாயிட்டு அந்த மொபைல் வெடிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கும் அப்படிதான். நம்ம கரெக்டான அளவு தூங்கலை அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது, நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியாது. அதே போல் அதிகமாக நம்ம தூங்கிவிட்டாலும் நம்ம உடலில் இருக்கிற எல்லா காரியங்களும் சோர்வடைந்து வேலை செய்ய தகுதி இல்லாமல் போயிடும். அப்படியே ஒரு மனுஷன் 17 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா 7 மணி நேரம் தூக்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு சிகரெட் பிடிச்சி ஸ்மோக்கிங்கால வர வியாதிகளை விட தூங்காமல் இருக்கிறதுனால வர விளைவுகளும் வியாதிகள் தான் அதிகம்னு சொல்லி விஞ்ஞானமும் மருத்துவம் சொல்லுது. அப்படியா இந்த தூக்கம் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தூக்கம் 2 இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். ஏன் அப்படின்னா எங்கே பயம் இருக்கோ அங்கே தூக்கம் வராது. ஏன் வராது அப்படின்னா 2 காரியம் இந்த பயத்தை உண்டாக்கும். ஒன்று, ஒருவேளை நம்ம மற்றவர்களுக்கு துரோகம் செய்திருப்போம், மற்றவருடைய வாழ்க்கையை ஏதாவது அநியாயமாக டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு இருக்கிற குற்ற உணர்வு நம்ம தூங்க விடாது. அதே போல் நம்மை யாராவது புண்படுத்திட்டாங்க, அநியாயமாய் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் ஒருவேளை இதால் நம்ம பாதிக்கப்படுவோமோ, நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் நம்மளை அழிஞ்சு விடுவோமோ என்று சொல்லி பயம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு தூக்கம் வராது. ஆனால் இந்த 2 காரியத்தையும் சரி செய்ய ஒரு காரியத்தால் முடியும் அப்படின்னா அது கடவுள் மீது இருக்கிற விசுவாசம் மாத்திரமே. எங்கே ஃபெய்த் இருக்கோ அங்கே ஃபியர் இருக்காது. கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம செய்த குற்ற உணர்வு நம்ம தூங்க விடாமல் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். கடவுளுக்கு பயந்து எப்போ நம்ம அந்த குற்றத்தை சரி செய்து நம்ம யாருக்கு தவறு செய்தோமோ அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்து கொண்டு நம்ம ஒழுங்காக வாழ்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு பயம் இருக்காது, நல்லா தூங்கலாம். அதே போல் நம்மை எதிர்த்து புண்படுத்தி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னாலும் நிச்சயமாக இந்த வேதனையை காட்டிலும் எனக்கு கடவுள் பெரியவர் என்று சொல்லி என்னை பாதுகாக்க அவர் போதுமானவர் என்று சொல்லி எங்கே பயத்தை விட விசுவாசம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமாக நல்ல தூக்கம் இருக்கும். எனவே பயத்தை விட்டு நம்ம பக்தியை பிரதானமாக வைத்துக்கொள்ளும் என்று சொன்னால், அதாவது எந்த இடத்துல ஃபியர் கம்மியாயிட்டு ஃபெய்த் அதிகமாகுதோ இல்லை ஃபெய்த் அதிகமாகிற இடத்துல ஃபியர் குறையுதோ அவங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும். அப்படி விசுவாசத்தோடு கூட கடவுளை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு நல்ல தூக்கமும் இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.